அப்ப இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல், பணம் வேலைக்காக பணம் வாங்கினார்ன்ற குற்றச்சாட்டு, இடி எடுத்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள், இன்கம் டாக்ஸ் எடுத்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பெருசா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்ற பிம்பத்தை ஏற்படுத்ததா? ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும்னா இடி உள்ள வரும்போது அது ஏற்படுத்தும். அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இவ்வளவு நடந்திருக்கு அவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தலில் வந்து ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்க போது அதுக்கு வேணும்னா இதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எதுவுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ற விதத்துல இருக்குது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், யாரோ காவல்துறையில இருக்க ஒருத்தர் வந்து 5 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாங்க. இன்ஸ்பெக்டரே 5 கோடி ரூபாய். இன்ஸ்பெக்டரே ஆமா, ரொம்ப கம்மியா இருக்குல்ல? எனக்கு தெரியல என்ன அந்த மாமூல் வாழ்க்கை அப்படின்ற விவரங்கள் எனக்கு தெரியல. வாழ்க்கை பூரா சேர்த்து வச்சா கூட 1 கோடி டச் ஆகுறதுங்கிறது அதுக்குள்ள லட்சங்களே வந்து பெரிய கனவா இருக்குதுயா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம். கடன் ஒன்னா லட்சங்கள்ல இருக்குது. அது 500 ரூபாய் கட்ட பார்த்தே பல வருடங்கள் ஆச்சு. நம்ம இப்படி இருக்கோம். இங்க என்னடான்னா சர்வசாதாரணமா ஒரு இன்ஸ்பெக்டர் 5 கோடின்றாங்க, அமைச்சர் மீது குற்றச்சாட்டு 1000 கோடின்றாங்க, இன்னொருத்தர் என்னடானா 30,000 கோடின்ட்டு அது இல்லை என் கழுத்து இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஜனங்க தான் மண்டை காஞ்சிக்கிறாங்க. பட் இது எஃபெக்டிவா நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு விஷயம் அது இம்பாக்டை கிரியேட் பண்ணுவா பண்ணாதா அப்படின்றது அமௌண்ட்ல இல்லை, அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்ற